டைப் நம்பர் 11. டைப் நம்பர் 11 என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் தமிழ்ல வர்க்க எண். ஸோ அடுத்த கிளாஸ்ல வர்க்க மூலம் பார்ப்போம். நீங்க சொன்ன டாபிக் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வர்க்க எண், அடுத்து கியூப். கியூப் அப்படின்னா கணம், கன எண். சரிங்களா? 2 வர்க்கம் கணம். ஓகேங்களா? இது டைப் 11, இது டைப் 12, 2 டைப் பார்க்க போறோம். ஸோ பொறுமையாக கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரியுது. ஒன்றும் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரு எண் அதே எண்ணால், டெஃபினிஷன் பாருங்க, ஒரு எண் அதே எண்ணால், ஒரு எண் அதே எண்ணால் ஒரு முறை பெருக்கப்பட்டால் கிடைப்பது. ஒரு முறை பெருக்கினால் இல்ல பெருக்கப்பட்டால் கிடைப்பது ஸ்கொயர் நம்பர். If a number multiply with same number that gives the square value. சரிங்களா? ஒரு நம்பர் அதே நம்பரால ஒரு டைம் பெருக்கப்பட்டால், if a number multiply with the same number by one time, only one time தான் பெருக்கணும். ஏன்னா ஒரு நம்பர் ஆல்ரெடி இருக்கு, இது கூட ஒரே ஒரு டைம் பெருக்கினா போதும்ல, ஸ்கொயர் கிடைச்சிரும். இதுக்கு பேர் வர்க்க எண். ஸோ இதுக்கு கீழே நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா 1 ஸ்கொயர்ல இருந்து ஆல்ரெடி கொடுத்த ஹோம்ஒர்க் தான் எக்ஸெட்ரா டு 25 ஸ்கொயர் வரை முடிஞ்சா எழுதி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட். சரிங்களா? இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அப்ப கன எண்ணா என்ன? அதுக்கான டெஃபினிஷன் இது தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதுறேன். ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகும். ஒரு எண் அதே எண்ணால் ஒரு முறை பெருக்கினால் கிடைப்பது வர்க்கம், இருமுறை பெருக்கினால் கிடைப்பது கணம். இப்ப நம்பர் மல்டிப்ளை பை a number multiply by itself. மல்டிப்ளை பை எத்தனை டைம்ஸ் சொல்லலாம்? மல்டிப்ளை பை 2 டைம்ஸ் இட் செல்ஃப். சிம்பிளா முடிச்சிடலாமா? சிம்பிள் டெஃபினிஷன் தான். மல்டிப்ளை பை 2 டைம்ஸ் இட் செல்ஃப். அவ்வளோதான். ஒரு எண் அதே எண்ணால் இங்கே எத்தனை முறைன்னு பார்த்தோம்? ஒரு முறை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை. அதாவது ஒரு நம்பர் ஆல்ரெடி இருக்கு, இது கூட அதே நம்பரை ஒரு டைம் 2 டைம் எக்ஸ்ட்ரா பெருக்கிறோம். சரிங்களா? இப்போ கிடைக்கிற ஆன்சர் எக்ஸ் கியூப். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பண்றீங்க அப்படின்னா 1 கியூப், 2 கியூப், எக்ஸெட்ரா டு 10 கியூப். ஸோ கொஞ்சம் டைம் வேஸ்ட்லாம் பார்க்காம எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நோட் எழுதி வச்சுக்கிறது பெஸ்ட்.